எந்த கட்சிக்கு வெற்று வாய்ப்பு அதிகமா இருக்கிறத விட எந்த கட்சியோட வெற்று வாய்ப்பு குறைந்து வருதுன்னு சொல்லிட்டு வரலாம். அது கேட்டீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சி 2013 அவங்களுக்கு மெஜாரிட்டி கம்மியா இருந்தது. காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கு பிறகு 2000 அதுல அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. காங்கிரஸ் வித்ரா பண்ணிட்டு சப்போர்ட். இவர் இன்னும் ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு இன்னைக்கு அவர் ஒரு ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2015 மீண்டும் தேர்தல் நடக்கிறதுல அதுல அமோக வெற்றி கிடைச்சது அவர். அதுக்கு பிறகு 2020 நல்ல வெற்றி தான். ஆனா அதை விட கம்மி. இந்த தரம் பாத்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு பாருங்க, ஏப்ரல் மேல. அதுல 7 தொகுதிகள் இருக்கு டெல்லியில. எதுலயுமே ஜெயிக்கல ஆம் ஆத்மி பார்ட்டி. 7க்கு 7 பிஜேபி ஜெயிச்சு. பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸோட உடன் இருந்தது ஒரு அலையன்ஸ். ஆனா இந்த தரம் பாத்தீங்கன்னா தனியா போட்டியிட போறோம், நம்ம அசம்பிளி எலெக்ஷன்ல தனியா போட்டியிடுவோம், யாரோடையும் இது கிடையாது, கூட்டு கிடையாது, கூட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல காங்கிரஸ் இவர் அட்டாக் பண்றாங்க. 2020க்கும் 24க்கும் வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு முன்ன இருந்த ஒரு நல்ல பேரு, ஒரு நல்ல இது இன்னைக்கு கிடையாது, நல்ல இமேஜ் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா இவங்களும் ஊழல் செய்யறாங்க, ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு சந்தேகமும் ஒரு அபிப்பிராயமும் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த தரம்.